பட்டப்பகலில் ஜவுளி கடைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி ஜவுளிக்கடை அதிபரின் மகனை அடித்து முட்டி போட வைத்து கொடுமைப்படுத்திய காட்சிகள்தான் இவை. சேலம் மாவட்டம் மேச்சேரியை சேர்ந்தவர் பச்சமுத்து. இவர் அப்பகுதியில் ஜவுளிக்கடை நடத்தி வருகிறார். ஜவுளிக்கடை முன்பு புதிதாக போடப்பட்ட ரூஃப் ஷீட்டை அகற்றுமாறு அருகில் இறைச்சி கடை நடத்தி வரும் லட்சுமி என்பவர் பச்சமுத்துவிடம் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக சேலத்திலிருந்து அங்கு சென்ற திமுக கொடி கட்டிய 2 கார்களில் சென்ற 10க்கும் மேற்பட்ட குண்டர்கள் ரூஃப் ஷீட்டை அகற்ற கூறி மிரட்டியதோடு பச்சமுத்துவை தகாத வார்த்தைகளால் திட்டி வாக்குவாதம் செய்து தாக்கினர். இதனை கண்ட பச்சமுத்துவின் மகன் பாஸ்கரன் தடுக்க முயன்ற போது அவரையும் அந்த கும்பல் கடைக்குள் இழுத்து சென்று சரமாரியாக தாக்கி பின்பு வெளியே இழுத்து வந்து மீண்டும் கொடூரமாக தாக்கி முட்டி போட வைத்தனர். பச்சமுத்து மற்றும் பாஸ்கரன் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து குண்டர்களிடமிருந்து இருவரையும் மீட்டனர். கடையில் இருந்த பொருட்களையும் அந்த குண்டர் கும்பல் சூறையாடிவிட்டு சென்றது. தாக்குதலில் காயமடைந்த தந்தை மகன் இருவரும் மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது மாதிரி ஷீட் முன்னாடி கடைக்கு முன்னாடி நீட்டிருக்கிறோம். நம்மளது கடை நேராக இருக்குது, அவங்களுக்கு கடை கிராஸாக இருக்குது. அதனால் நம்ம அட்டை சீட்டு நீட்டிருந்தாலும் 2 அடி சைடு வந்துருக்குது. 2 அடி இல்லை 1/2 அடி. அதாவது நீங்கள் சீட்டை எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தகாத வார்த்தையில் பேசியிருக்கிறாங்க. அதை நேற்று அப்பா அவங்க கேட்டிருக்கிறாங்க. கேட்டதுக்கு இன்னைக்கு அவங்களுடைய மருமகன் மகளோட மருமகன் அம்மாவோட மகளோட மருமகன் பேராண்டி ஃபஸ்ட்டு அவங்க சேலத்துலேருந்து அவங்க 3 பேர் தான் பேசணும். பேசிகிட்டே இருக்கும்போது அப்பா மேலே அவங்க சின்ன பையன் ஃபஸ்ட்டு அப்பா அடிக்கணும். ஏப்பா இது பண்ணுற இருப்பா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கையை தடுக்க போனால் தான் இன்னொரு பொலியரோ காரில் இந்த பச்சை கலர் பொலியரோ கார் இறங்கி பசங்க 10 பேர் எல்லாம் நான் கழுத்தில் இங்கே பேசவே இல்லை. இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய மேச்சேரி காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்ட குண்டர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சிலம்பரசன் மற்றும் வேல்ராஜ்.